ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்துக்கொள்கிறோம். மிகப்பெரிய பண்டிதர்கள் பார்க்கிறா, என்னமா ஸ்ரீபாஷ்யத்தை ராமானுஜர் அருளி இருக்கிறார். ஸ்ரீரங்க விமானம், ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிறோம். ஓம்கார வடிவில் பிரணவாகார விமானம் என்று ஓம்கார வடிவில் அந்த விமானம் இருக்கிறது. பிரணவத்தை பிரித்தால் ஆ உ மா என்று பிரிப்பார்கள். அந்த ஆ உ மா மூன்றும் சேர்ந்த ஓம்காரம் பிரணவ வடிவத்துல ஸ்ரீரங்க விமானம் இருக்கிறது. அந்த பெருமாளை சேவிச்சுட்டு பண்டிதர்கள் அப்படியே ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்து சேவிக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்தை பார்த்தால் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே ஆள ஆரம்பிக்கிறார். கரெக்டா நடுவுல 2வது அத்தியாயம் 2வது பாதம் ஊக்தம் ஜெகஜன்ம ஊல ஆரம்பிக்கிறார். பூர்த்தி 4வது அத்தியாயம் 4வது பாதம் இதி சர்வம் சமஞ்சசம்னு இம்முல பூர்த்தி பண்ணார். ஆல ஆரம்பிச்சார், ஊவ நடுவுல வச்சார், மா இம்முல பூர்த்தி பண்ணார். ஆ ஊமா அந்த எந்த பிரணவாக்கார விமானத்தை சேவிச்சோமோ அதை அப்படியே ஸ்ரீபாஷ்யத்துல ஆ ஊமா என்று சேவிக்கிறோமே. அப்போ ஸ்ரீரங்க விமானத்தையே கொண்டு வந்து ஸ்ரீபாஷ்யமாக ராமானுஜர் இயற்றி ஸ்ரீரங்க விமானத்துக்குள் எந்த பெருமாள் இருக்காரோ ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ளும் அதே அரங்கனை கொண்டு வந்து வைத்து விட்டாரே. இதை பார்க்கும்போது பெரியவர் பேசிலும் தன் குணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவன். பெரியவர் துதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தன் குணங்கட்கு உரிய சொல், ராமானுஜரை துதிப்பதற்கு ஏற்ற வார்த்தை என்றும் உடையவன். அது எப்போதும் ராமானுஜர்கிட்ட இருக்கு, அதாவது துதிப்பவருக்கு கிடைச்சுடுறது. ஆஹா, ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி பிரணவத்தின் வடிவில் அமைத்தார். இதை நடாதூர் அம்மாள் சுதர்சன சூரிக்கு உபதேசிக்க சுதர்சன சூரி ஒரு ஸ்லோகம் எழுதுறார். பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கம் இவாபாரம் பரஸ்ய பிரம்மணோயத்திர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷியதே. ஆகா, ஸ்ரீரங்க விமானத்தையே ஸ்ரீபாஷ்யமாக அமைத்தாரே. அப்போ ஒரு பெரியவர் பேசணும்னாலும் தன் குணங்களுக்கு ஏற்ற சொல் ராமானுஜர்கிட்ட இருக்கு.